முடிந்த பிரச்சனைகளுக்காக வருந்தாமல், இனி வரும் எதிர்காலத்தை துணிந்து எதிர்கொள். வெற்றி என்றும் உன்வசமாகும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று இந்த கந்தன் இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் உனக்கு சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் என்னை தொட்ட உனக்கு சர்வ நிச்சயமாக இன்று இரவுக்குள் பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். என் வாக்கினை கேட்ட 10வது நிமிடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை நிறைவாக உன் கைகளில் கொடுக்கும். என் நேரமும் உனக்கானது எல்லாம் உன்னை வந்து சேரும் என்று எதிர்பார்க்கின்ற உன்னை நான் நிச்சயமாக நம்பிக்கையும் கொடுத்து இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்பதனை உனக்கான விளக்கமும் கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது. முருகா முருகா என்று அழைக்கின்ற என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை இன்னமும் அதிகமான சந்தோஷத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் என் பிள்ளை, இந்த நொடியிலும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை, தெய்வத்தின் அருள் கிடைக்க பெற்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாகத்தான் இருக்கும். என் வார்த்தைகளை கேட்ட 10வது நிமிடத்தில் உனக்கு நல்லது நடக்கும் என்றால் என் பிள்ளையே, அந்த இடத்தில் நீ உணர வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இன்று இந்த வார்த்தைகளை கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் தீரும். உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகும். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெளிவாக உணர வேண்டிய தருணம். என்றும் என்றென்றும் உனக்காக இந்த கந்தன் எந்த நொடியிலும் உன்னை தேடி வந்து நிற்பான் என்பது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மிக பெரிய சந்தோஷம். இதை நீ உணர்ந்தாலே உன்னை ஆட்டி படைக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு உனக்கு தீர்வு கிடைக்கும். 10வது நிமிடத்தில் என்ன, 10வது நொடியிலேயே என் பிள்ளை, நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் என்று நம்புவாய். நம்பிக்கை தெய்வத்தின் மீது வைத்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதிப்பார்கள். தான் ஆசைப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொள்ள துணிந்து முன் வருவார்கள். ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த வாழ்க்கையில் இனி நடப்பது அத்தனையுமே உன்னுடைய நன்மைக்காக. எந்த இடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ அந்த இடத்தில் நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்டுவாய். எந்த இடத்தில் இந்த அவமானங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்ததோ அந்த இடத்தில் அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நல்லபடியாக நீ உயர்ந்து காட்டுவாய். உனக்காக என்றும் நான் இருக்கிறேன் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன் கண் முன்னால் வரும் பொழுது நீ சாதித்தது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். நல்ல மாற்றங்களை உனக்கு கொண்டு வருகின்ற இந்த வாழ்க்கை இனிமேலும் உனக்கான சந்தோஷங்களை உன் கைகளில் கொடுக்காமல் போகுமா என்ன? கந்தன் வந்து விட்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்காமல் போய்விடுமா என்ன? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் உனக்குள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான திருப்பங்கள் உனக்குள் வந்து கொண்டே இருக்கிறது. இனி நீயே நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னால் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் சமாளித்து
மீண்டு வர முடியாத சூழ்நிலைக்கு செல்ல முடியாது. ஏனென்றால் உன் கரம் பற்றி இருப்பது உன் அப்பன் முருகன் நான். உன்னை கரை சேர்க்காமல் நான் எங்கும் சென்று விட மாட்டேன். முடியாது என்ற வார்த்தையே இனி உன் வாழ்க்கையில் கிடையாது. முடியாது என்று சொல்லிவிட்டாயானால் நீ என்னுடைய பிள்ளையாக ஒருபோதும் இருக்க முடியாது. இந்த கந்தனின் குழந்தையாக இருக்கின்றவர்களுக்கு எப்பொழுதுமே தைரியமும் துணிச்சலும் சற்று அதிகம்தான். தன்னால் முடியும் என்று நம்பி இந்த வாழ்க்கையை என் கைகளில் நீ ஒப்படைத்திருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இனிமேல் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைத்தே தீரும். உனக்கான நம்பிக்கைகள் என்றும் என்றென்றும் உன் வசமாக மாறிவிடும். ஒவ்வொரு நாளும் நீ சந்தித்த விஷயங்களும் ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்த விஷயங்களும் உன் கண் முன்னால் நடந்தே தீரும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு உன் கரம் பற்றி நான் உன் வாழ்க்கையை கரை சேர்க்க கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் எந்த இடத்திலும் தவறான ஒரு செயலை மட்டும் நீ செய்து விடாதே. எந்த இடத்திலும் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்து விடாதே. உன்னோடு நான் இருந்து நடத்துவதை நிச்சயமாக நீ உணர வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும். அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி இருக்க வேண்டும். உனக்கென்று யார் இருக்கிறார்கள் இல்லை என்பது அல்ல இந்த கேள்வி. கந்தன் நான் இருக்கும் பொழுது என்னை எந்த அளவில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கொண்டு வந்தாய் என்பதுதான் இங்கு கேள்வி. மற்றவர்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நான் இருக்கின்ற இந்த ஒவ்வொரு நொடியையும் உனதாக்கிட நீ முயற்சிகளை செய்து கொண்டே இரு என்றுதான் அப்பன் சொல்கின்றேன். கந்தன் உன் முன்னால் வருகின்ற நொடியில் என் பிள்ளையை தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் நீக்கிவிட்டு தேவையான பல நல்ல விஷயங்களை உனக்குள் தூக்கி சுமந்து கொண்டே இரு. எதிர்பாராத விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் சர்வ நிச்சயமாக உனக்கான நல்லது எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுத்து கொண்டே இருப்பேன். மனதில் தெளிவு இருந்தால், மனதில் இருக்கின்ற எண்ணங்களில் தூய்மை இருந்தால் நிச்சயமாக எதிர்வருகின்ற எல்லாவற்றையுமே நீ சரியாக எதிர்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய கண்ணீர் துளிகளும் சரி, இந்த வாழ்க்கையில் உன்னை கைவிட்ட நேரங்களும் சரி, இனி உனக்கே உனக்கானதாகவும் இந்த வாழ்க்கையில் உன் வசமானதாகவும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். கந்தன் இத்தனை முறை உனக்கு நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லும் பொழுதெல்லாம் நீ எந்த நிலையிலும் எதையும் கைவிட்டு விட முடியாதபடிக்கு நீ மேலேறி வந்து கொண்டே இரு. உன்னை வழிநடத்திய இந்த கந்தனை உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியையும் உன் கைகளில் கொடுப்பான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்துகிறார்கள். அதனால் எந்த இடத்திலும் தயங்கி நிற்காதே. இந்த சூழ்நிலைகள் உன்னை தயக்கமடைய செய்கிறது என்றால், இந்த சூழ்நிலைகள் உன்னை வருத்தமடைய செய்கிறது என்றால் அங்கு ஏதோ ஒரு மாற்றம் உனக்கானதாக வருகிறது. அப்படியானால் அந்த இடத்தில் நீ விழித்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில்தான் ஏதோ ஒரு தவறு நடக்கிறது உன்னை சுற்றி என்பதனை புரிந்து கொண்டு அடுத்தது என்ன என்பதனை பெறுவதற்கு உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ எடுத்துவிடு. முயற்சி உன்னுடையதாகும் பொழுது அந்த நேரத்தில் இந்த கந்தன் உன் வெற்றிக்காக உனக்காக ஏதோ ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற முனைப்போடு அதனை நீ செய்து கொண்டே இரு. அப்பன் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தாமல் எங்கும் சென்று விட மாட்டேன். உனக்கு நான் கொடுப்பது என்றும் உனக்கானது மட்டுமே. எதிர்பார்த்த தருணம் வருகின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் நீ எதிர்பார்த்த வெற்றியை மட்டும் பெறாமல் சென்று விடாதே.
எந்த நொடியும் மாற்றங்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் தெளிவாக எடுத்து வை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.